சக்கரை பொங்கல், வெண்பொங்கல். வணக்கம், இது நிலா கிச்சன். பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். 1 கப்பு பச்சரிசி எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுக்குமே இதே அளவு போதும். கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து எடுத்துக்கிடுவோம். சக்கரை பொங்கல்னால் பரவாயில்ல, வெண்பொங்கலுக்கும் இதே இது சேர்க்குறதுனால லைட்டாக வறுத்தா போதும். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். அரிசி பருப்பு ரெண்டும் ஒன்றா சேர்த்து வாஷ் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ 1க்கு 3 தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். பொங்கல் வந்து நல்ல குழைவாக வந்துட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடுங்க. உங்களோட தாளிப்பு கொட்டிடலாம். நெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, ½ டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். பொங்கலில் எடுத்து கொட்டிடலாம். சூப்பராட்டு வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் வந்து நல்லாவே வெந்துட்டு, ஒரு 1/2 டம்ளர் வந்து பால் விட்டுடலாம். பால் சேர்க்காம கூட செய்யலாம். ஆனால் அந்த பால் சேர்த்திங்கன்னா ஒரு க்ரீமியாக அந்த பொங்கலுக்கு டேஸ்ட்டே தனி. இப்போ இதோட 2 ஏலக்காய், பச்சை கற்பூரம் பிடிக்கும் அப்படின்னா அந்த வாசம் ஒரு துளி அளவு பச்சை கற்பூரம் நீங்கள் போடலாம். நான் பச்சை கற்பூரம் போடாமல் தான் பண்ணுறேன். ரொம்ப கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்சு போட்டாலே நல்ல வாசம் இருக்கும் பச்சை கற்பூரம். பேனில் நெய் விட்டு நெய் சூடாகட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், முந்திரி இதை நெய்யில் வறுத்துக்கிடலாம். தேங்காய் இதேமாரி கட் பண்ணி போட்டு நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு கடித்து சாப்பிட்டுலாம் நல்லாயிருக்கும். பொங்கலில் துருவி கொஞ்சம் பச்சையாட்டு தேங்காய் சேர்ப்போம். இது தேங்காய் வேண்டாம் அப்படின்னா நெய்யில் வறுக்கிறதுக்கு தேங்காய் நீங்கள் சேர்க்கண்டா. ஆனால் கொஞ்சமாக நீங்கள் போட்டிங்கன்னா நான் சாப்பிடத்தில் நல்லாயிருக்கும். அந்த நெய்யில் நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த தேங்காய் கடித்து சாப்பிடத்தில் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாதி வறுபட்டதுக்கு அப்புறமா ரேசின்ஸ் திராட்சை வந்து சேர்த்துடலாம். தேங்காயும் முந்திரியும் கொஞ்சம் டைம் எடுக்கும். திராட்சை வந்து போட்ட உடனே ஃப்ரை ஆகிரும். அதனால் தனித்தனியாக போடுங்க. இப்போ எடுக்கத்தில் ஈவனாக ஒரே கலரில் வந்துடும் பாருங்கள். இப்போமே திராட்சை வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் வந்து நல்ல குழைவாக வந்துடுச்சு. இப்போ இதுக்கு வந்து துருவின தேங்காய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. நம்ம வறுத்த முந்திரி திராட்சை நெய்யோடு விட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. பொங்கல் வேக வைக்கச்சில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ தாளிப்பு வந்து கொட்டச்சில் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம். ஃபைனலாக
கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் வெல்லம் வந்து வடிகட்டி சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் வடிகட்டி சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை நான் சேர்க்குறதுனால வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைனலாக வந்து வெல்லத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பை கொட்டிடலாம். நீங்கள் உருண்டை வெல்லம் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் பாகு வச்சு, பாகுன்னா வெல்லம் கரைஞ்சால் போதும், இதோட சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை சேர்க்குறதுனால டைரெக்டாக அப்படியே சேர்த்துடலாம். இப்போ சர்வ் பண்ணலாம். இப்போ ஃபைனலாக எண்ணெய் கொஞ்சமாக நெய் விட்டுலாம். நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பொங்கல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.